ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது கிரானி சாப்டர் 2 ப்ராக்டிஸ் மோட் ஹெலிகாப்டர் எஸ்கேப் தான் பார்க்க போகிறோம். மறக்காமல் இந்த வீடியோ பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதே மாதிரி நாளைக்கு ஐஸ்கிரீம் சாப்டர் 2 போடுறேன் கோஸ்ட் மோடு, அதையும் மறக்காமல் பார்த்துருங்க. டே 1 இப்போ ஹெலிகாப்டர் எஸ்கேப் கொஞ்சம் அலைய வேண்டியது இருக்குது. கீழேருந்து மேலே அங்கே செக்யூரிட்டி கீ வேணும், நிறையா வேலை இருக்குது. அதனால் டைம் எடுக்கும்னு நினைக்கிறேன், பார்ப்போம். சீக்கிரமே எங்கிட்ட எதுக்கும் பார்த்துக்குருவோம். இப்போ இங்கிட்டு போய் திறப்போம். இதுக்குள்ளே எதுவுமே அவ்வளோவா இருக்காது. வாங்க போய் பார்ப்போம். எல்லா இடத்துலையும் அலசினா தான் கேஸ் கிடைக்கும். இப்போ போய் இதுக்குள்ளே எதுவுமே இல்லை, நல்லா வந்துடலாம். இதுக்கும் கேசோலின் தேவை, ஹெலிகாப்டருக்கு தேவை இருந்தால் சொல்கிறேன். ஹெலிகாப்டருக்கு தேவைன்னு கரெக்டாக ஹெலிகாப்டர் கீ அப்படின்ட்டாங்க. ஹெலிகாப்டருக்கு தேவை. அப்புறம் இந்த பிக்சரா, இந்த பெயிண்டிங் தேவை, நிறையா தேவை. ஐயோ, அங்கிட்டு தான் வருமோ. பெயிண்டிங் தேவை. அப்புறம் நிறையா தேவை. இப்போ சீக்கிரம் ஸ்பார்க் பிளக்கு தேவையில்லை, எதுக்கோ பார்த்துக்குருவோம். இங்கே சேஃப் கீ வேணும் இதுக்கு. சரி, இப்போ போய் மேலே போய் எல்லாத்தையும் கட்டிங் பிளேஸ் வேணும். இந்த மேலே இது பார்க்க பொட்கி பயலுக. இதுக்குள்ளே எதுவுமே இல்லை. என்னடா எதுவுமே இல்லை. ஈய மீட்டு பயலுகன்றாங்க. எடுத்து இங்கே வச்சுருவோம். சீக்கிரம் இதுக்குள்ளே ஏதாவது இருக்கா? ஹெலிகாப்டர் மேனுவல் இது தேவை கைஸ். ஏன்னா இப்போ ஹெலிகாப்டர் ஓட்டணும்னா இது தேவை கன்ஃபார்ம். ஏன்னா இதனால தான் ஹெலிகாப்டர் ஓட்ட முடியும். அதான் இது மேலே போட்டு என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். ஏன் இது மேலே போட முடியல? போட்டா ஒன்றுமே ஆகலை. சரி வாங்க ஒரு இடத்துல தேடணும். இதை எடுத்து வச்சிரும். ஹெலிகாப்டர் கீ எங்கே போட்டேன்? ஹெலிகாப்டர் கீ எங்கே போட்டேன்னு தெரில. எந்தாதான் இருக்கா? ஐயோ, குழப்பதே போட்டு. சரி, இங்கே செக்யூரிட்டிக்கு இருந்தால் மாசாக இருக்கும். வெப்பன் கீ இன்னுக்கும் உதவாத கீ காய்ஸ். கேசோலின் வேணும். நல்ல வேலை அவசியமாக தான் கொடுக்குறாங்க. இதுக்குள்ளே போய் பார்த்துருவோம். இதுக்குள்ளே எதுவுமே இல்லை. சீக்கிரம் போய் நம்ம தான். சரி, இப்போ போய் இதுக்குள்ளே பார்த்துருப்போம். சீக்கிரம் போய் இப்படி திறந்து விட்டு இங்கே ஒரு பெயிண்டிங் இருக்குது. அப்புறம் கீழே ஒரு பெயிண்டிங் இருக்குது. 3 பெயிண்டிங் வந்தாச்சு. அப்புறம் கிளாஸ் ஃபியூஸ் வேணும், டக் டேப் வேணும். நிறையா வேலை இருக்குது. டக் டேப் வேணும், கிளாஸ் ஃபியூஸ் வேணும். அப்புறம் இது கேஸ் இருந்தால் இது ஐய இந்த பக்கம் திறக்காம விட்டேன். சரி, இப்போ டக் டேப்பு வேற என்ன ஃபியூயலு கேஸ்லேருந்து கிடச்சிருச்சு. வேற என்ன தேவைப்படும்? செக்யூரிட்டிக்கு வேணும் முதல்ல. அப்படி எதுவுமே இல்லை. சரி, இப்போ கீழே போய் முதல்ல இதை எடுத்துகிட்டு வந்துடுவோம். பெயிண்டிங்
இப்போ என்ன பண்ணலாம் அந்த பெயிண்டிங் எல்லாத்தையும் வச்சு? அந்த ஸ்பைடர் இருக்குல்ல, அந்த பேம்பஸ் தலைய அவங்கிட்ட போகணும் மீட் எடுத்துக்கிட்டு. மீட் இருக்குல்ல, மீட் எங்கடா? இதா இருக்கு. மீட் எப்பவுமே இங்கே தான் வச்சிருப்பாங்க, வேற எங்கேயுமே வைக்க மாட்டாங்க. இதுக்குள்ள ஏதாவது இருக்கா பார்ப்போம். மியூசிக் மியூசிக் பயலுக கொடூரம். சீக்கிரம் வந்து இப்படி எடுத்தா குரோபார் பயலுகன்றாங்க. சீக்கிரம் போய் கீழே போய் அங்கே ஒரு பெட்டி இருக்கும், அங்கே குரோபாரை திறக்கணும். சீக்கிரம் போகலாம் வாங்க, சீக்கிரம் போகலாம். ஸ்டன்கன் பயலுகன்றாங்க. சரி, இப்போதைக்கு வேணாம், நம்ம வந்து எடுத்துப்போம். மேலே போய் ஏதாவது இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். செக்யூரிட்டிக்கு இருந்துச்சுன்னா சூப்பராக இருக்கும். செக்யூரிட்டி கிடச்சிட்டுனா நம்ம தான் அந்த மாதிரி. செக்யூரிட்டிக்கு கிடச்சிடணும். ஹேண்ட்வீலா? இப்போ என்ன பண்ணுறது? இதை வச்சு என்ன பண்ணுறது? ஒன்றுமே பண்ண முடியாது. இப்போ எங்கே போய் நான் தேட? இந்த இருக்கு செக்யூரிட்டிக்கு எங்கே வச்சுருக்கேன் பாருங்க. சரி, நம்ம போய் ஸ்டன் கன் எடுத்துகிட்டு வந்துடுவோம். ஏன்னா கன்னு வேணும்ல. இந்த இருக்கா? போய் ஸ்டன் கன்னை எடுத்துட்டு வந்துடணும். வச்சுட்டு சீக்கிரம் போய் என்ன பண்ணுற? மீட்டு வந்துருச்சு. ஓ அப்படியா? மீட்டு வந்துடும் போல அப்பப்போ. வாங்க சீக்கிரம் போய் இதை திறந்து இதுக்குள்ளே என்ன இருக்குன்னு பார்த்தா போட் வீல் அப்படின்ட்டாங்க. போட்டு வீல்ப்பா போயிட்டு வாங்கப்பான்றாங்க. இப்போ சீக்கிரம் இதை அடிக்கணும் கரெக்டாக. சரி, கட்டிங் பிளேஸ் இதுக்குள்ளே ஏதாவது இருக்கும், இன்னும் நல்லாயிருக்கும். ஓ, டக் டேப் அவசியம்தான். இப்போ கிளாஸ் ஃபியூஸ் மட்டும்தான் எங்கே இருக்குன்னு தெரில. இப்போ கிளாஸ் ஃபியூஸ்னால் நம்ம தான். இப்போ சீக்கிரம் போய் இந்த பெயிண்டிங்கை வச்சுட்டு ஒரு இடம் இருக்குது, அங்கே தான் கிளாஸ் ஃபியூஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். சீக்கிரம் இங்கிட்டு போய் பீஸ் ஆஃப் அ பிக்சர் போய் சீக்கிரம் போய் வச்சிடணும். இதுதான் ஒன்று வச்சு பிடிச்ச வேலை. ஏறி 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 எடுக்கணும், தான் கடுப்பாக வரும். கட்டிங் பிளேஸ் எங்கே போட்டேன்? அங்கேயே வச்சிட்டேனோ? எங்கேயோ பார்த்தேன், அங்கேயே வச்சிட்டேன்னு நினைக்கிறேன். அந்த கிச்சன் சைடு பார்த்தேன். இங்கே வந்து கன்னு தேவை நம்மளுக்கு. சீக்கிரம் போய் கட்டிங் பிளேஸ் மட்டும் எடுத்துட்டா கிளாஸ் ஃபியூஸ் கிடச்சிருந்தா நம்ம தப்பிச்சிடலாம் ஈஸியாக. சீக்கிரம் போய் கட்டிங் பிளேயர்ஸ் இந்த இருக்கு. சீக்கிரம் போய் அங்க எடுத்து விடணும். ஆமாம், இந்த இதில் பார்க்கல, இந்த ட்ராயரில். ஸோ இதுக்கோ கட்டிங் பிளேஸ் எடுத்து கட் பண்ணிடுவோம். ஒரு மொட்டை தலை வருவான், அந்த பேம்பஸ் தலையனோட அப்பா. பேட்லாக்கி ஏயா எதுக்கும் அந்த கீழே இருக்க ட்ராயரில் போய் பார்த்துருவோம் ஏதாவது இருக்கான்னு.
இதுக்குள்ள கிளாஸ் ஃபியூஸ் வச்சிடலாம். சேஃப் கியா ஐயோ கீழே போகணுமே. இப்படி போய் ரைட் எடுத்து இப்படி போய் இங்கே தரணும்னா டோர் ஹேண்டிலுக்கு நம்ம அவ்வளோதான்றாங்க. பட் கிளாஸ் ஃபியூஸ் வந்து எங்கே இருக்குன்னு தெரியலையே. சீக்கிரம் போய் இந்த இங்கனுக்குள்ள தான் இருக்கும். இந்த இருக்குல்ல கிளாஸ் ஃபியூஸ் கிடச்சிருச்சு ஒரு வழியா. இப்போ நம்ம வந்து மேலே போய் இதை வச்சுட்டு திருப்பி கீழே வந்து அந்த கேஸோலனே ஹெலிகாப்டர் கீயே எடுத்துட்டு போய் அவ்வளோதான். மேலே ஏறி ட்ராப்பை கொடுத்துட்டு கீழே இறங்கணும்னா கேஸோலின் பயலுதுன்னுவாங்க. இப்போ கேஸோலினை எடுத்துட்டு இப்படி தூக்கி ட்ராப்பை போட்டுட்டு இப்படி மறுபடியும் ஹெலிகாப்டர் கீயை எடுத்துட்டு அவ்வளோதான். கேம் முடிய போகுது. முக்கால்வாசி முடிஞ்சிருச்சு. எங்கே போட்டேன்? இதா இருக்கா. கீழே போட்டேன்னா அவ்வளோதான் முடிஞ்சிருக்கும். ஏலேலோ அப்படின்னு. இப்போ வந்து ஒரு கேம் ஆட போகிறோம். இந்த போட் எஸ்கேப் ஃபெயில்டு இல்லை, இது விளாண்டுருக்கோம். ஒய்யோ தேவையில்லாத வேலை. இப்போதான் வரும். எப்படி தரமக்காரே நான். நீங்கள் இப்போ பாருங்கள், இப்போ வராது, இப்பயும் வராது, இப்போ வரும் பாருங்க. எப்படி ஒரு திறமை வேணும். இப்போ வராது, இப்போ வரும் பாருங்க. எப்படி அவ்வளோதான், இது திறந்துடும். இப்போ கிளாஸ் ஃபியூஸ் எடுத்து வைக்கணும். கிளாஸ் ஃபியூஸ் சீக்கிரம். ஏ கிளாஸ் ஃபியூஸ் எடுத்து இதை திறந்துட்டு முதல்ல இங்கே வச்சுட்டு அப்புறம் போய் கேஸோலினை எடுத்துட்டு ஃபியூவல் போட்டு ஹெலிகாப்டருக்கு எடுத்துட்டுன்னு சொல்ல மாட்டேன். அதுக்கு முன்னாடி ஒரு ப்ரொசீஜர் இருக்கு, அதை செஞ்சுட்டு தான் போகணும். இங்கே தான் ஃபியூவல். இப்போ சீக்கிரம் இப்போ ஏறுது சீக்கிரம் ஏறு. அவ்வளோதான், நம்ம தான். சரி கீழே தூக்கி போட்டு பார்ப்போமா? அவ்வளோதான், வரவே இல்லை. கேஸ் கேனையா தூக்கி போட்டோம். சரி வாங்க. இப்போ டக் டேப் எடுக்கணும். ஏன்னா அந்த ஹெலிகாப்டர் அந்த விங்ஸ் இருக்குல்ல, அது உடஞ்சிருக்கும். அதை டேப் வச்சு ஒட்டணும். நம்ம போட் எஸ்கேப்பில் ஃபெயில்டான வீடியோவில் இங்கே கேஸ் ஃபியூஸ் வைக்கணும்னு எனக்கு தெரியாது. அன்னைக்கு மட்டும் கிளாஸ் ஃபியூஸ் வச்சுருந்தேன். நம்ம தான் போட் எஸ்கேப். அவ்வளோதான். இப்போ வந்து நம்ம ஹெலிகாப்டர் கீ எடுத்துகிட்டு வரணும். வந்து சீக்கிரம் ஹெலிகாப்டர் கீ. ஹெலிகாப்டர் இந்த மாதிரி ஹெலிகாப்டர் கீ எடுத்துகிட்டு போகணும். சீக்கிரம் ஹெலிகாப்டர் கீ வைப்போம். இது என்ன அது? ஓ கிரனேடா, சூப்பர். அங்கே போடும். என்னடா வெடிக்க மாட்டேங்குது. வெடிக்கவே மாட்டேங்குது. ஓ த்ரோ கொடுக்கணுமா?
இன்னும் வெடிக்கல. ஓய்யோ! இப்போ நம்ம பக்கம் த்ரோ பண்ணி பார்ப்போமா? அவ்வளோதான், நம்ம தான். ஆனால் இது வந்து ஃபஸ்ட்டு சாப்டரில் இருக்கும் இந்த பாம்பு. நான் பார்த்துருக்கேன். அந்த லிஃப்ட்டில் லிஃப்ட்டில் அந்த தப்பான பாக்ஸ் எடுத்தால் அதுக்குள்ளே பாம்பு இருக்கும். அது திறந்தா டம்னு அப்படியே கீழே விழுவோம்ல, அந்த மாதிரி இதுவும் அதே மாதிரி கிரனேட் இருக்குது. வாங்க டே 2ல் நம்ம ஹெலிகாப்டர் கீ எடுத்துட்டு அப்படியே போயிடலாம். சீக்கிரம் போய் ஹெலிகாப்டரை பறக்க விட போகிறோம். அவ்வளோதான். அடுத்து ஐஸ்கிரீம் சாப்டர் 2 கோஸ்ட் மூடு போட போகிறேன் நாளைக்கு. இதுக்குள்ளே இல்லை, இதுக்குள்ளே ஐயா இதுவா, இதுக்குள்ளே இது. வாங்க போவோம். இங்கே ஒரு கதை இருக்குமே, இந்த பிளாங்க் எடுத்துட்டு விட்டுட்டு இங்கே இதுதானா அது? வாங்க பறக்க ஆரம்பிக்கலாம். தரமாக இருக்கே ஹெலிகாப்டரு. அவ்வளோதான், நம்ம தான் ஹெலிகாப்டர். அவ்வளோதான் கைஸ், ஹெலிகாப்டர் பறக்க விட்டாச்சு. சக்ஸஸ்ஃபுல்லாக பறந்துடும் நினைக்கிறேன். கைஸ் அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் கமெண்ட் ஏதாவது பண்ணி விடுங்க. ஷேர் பண்ணிடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு, அவங்களே சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லிடுங்க. பாய்.